அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, 6ஆம் வகுப்பு பருவம் 1ல உள்ள 2வது இயல் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாடம் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். இது எழுதினவர் யாருன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்துல உள்ள லைன் தான் இது 3. இந்த லைன் கேட்டு எந்த நூல்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம், அதன் ஆசிரியர் கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். சொல்லும் பொருளும்: திங்கள் நிலவு, கொங்கு மகரதம், அலர் மலர்தல், திகரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. இந்த சொல்லும் பொருளும்ல இருந்து நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஆத்தி மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் இந்த சோழ மன்னன். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகளின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே ஐம்பெருங்காப்பியங்கள்ல வரும். சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம். சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அப்புறம் முதல் காப்பியம் எல்லாமே. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஏன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து கண்டினியூ பண்ணி எழுதுனதுதான் மணிமேகலை. தொடர்ச்சியா வர்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதனால இது ரெண்டும் இரட்டை காப்பியங்கள். திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கையை வாழ்த்துவது சிலப்பதிகாரம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட்லே பார்த்தோம். திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும். அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. களத்தில் சூடுவது தார், தார்னா மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. பொற்கொட்டு, பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அவன் கூட்டல் அலிப்போல், அவன் அலிப்போல். அடுத்து 2வது பாடம். காணி நிலம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். சொல்லும் பொருளும்: காணி அப்படின்னா நில அளவையை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். பாரதி என்று பட்டம் வழங்கிய மன்னர் யாருன்னா எட்டயபுர மன்னர். பாரதியாரின் கவிதைகள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. புக் பேக் கொஸ்டின். சரியான விடை: கிணறு என்பதனை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி. அடுத்து இது பொருத்துகளை நமக்கு கேட்பாங்க. முத்துச்சுடர் போல என்னது இருந்ததுன்னா நிலா ஒளி இருந்தது. தூய நிறத்தில் மாடங்கள் இருந்தன. சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இருந்தது. இது நமக்கு பொருத்துகளை கேட்பாங்க. அடுத்து 3வது பாடம். சிறகின் ஓசை. இதுல ஃபுல்லாவே பறவைகளை பத்தி தான் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதை பத்தி நம்ம படிப்போம். பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவைகள் பறந்து போகுது இல்லையா, அதை வலசை போதல். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. இது எப்படின்னா, இப்ப ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, இல்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு, இல்ல கடல் தாண்டி போகலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போற பறவைகள் தான் இந்த வலசை போதல். அதுக்கு பேரு. நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கிலும் மேற்கிலிருந்து கிழக்கிலும்னா பறவைகள் பறக்கும் வலசை போகும்போது. கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலை தாண்டியும் பறக்கும் பறவை. கப்பல் பறவை தான் சிறகடிக்காமலே கடலை கூட தாண்டும். கப்பல் பறவை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். கப்பல் பறவை கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த புலவர் சக்தி முக்த புலவர். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடியவர் சக்தி முக்த புலவர். தென் திசை குமரி ஆடி, வடதிசைக்கு ஏகுவீராயின் என்று பாடியவர் சக்தி முக்த புலவர். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வந்திருக்குது. தமிழகத்திற்கு ஐரோப்பாவிலிருந்து இந்த பறவைகள் வந்திருக்குது. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனத்தில் ஒன்று சிட்டுக்குருவி.
சிட்டுக்குருவியில ஆண் குருவி பெண் குருவின்னு இருக்கும். இதுக்கு டிஃபரன்ஷியேட் எப்படி பண்ணி பார்க்கணும்னா, ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் பகுதி அடர் பழுப்பாகவும் இருக்கும். பெண் குருவில உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து கூற்று காரணத்துல நமக்கு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. சிட்டுக்குருவியின் அப்படி மாத்தி கொடுத்திருந்தாங்க. எது தவறு, கூற்று 1 தவறு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 2 லைன் அதுல இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இந்த சிட்டுக்குருவிகள் இடும். இது வந்து 14 நாட்கள் அடை காத்து 15ஆம் நாளில் குஞ்சுகள் பொரிக்கும். ஸோ இது ஒரு கதை மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி வந்து வாழ தகுதியற்ற இடம் துருவ பகுதிகள். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இந்த சிட்டுக்குருவிகள் வாழும். சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இன்றைய பறவையியலில் ஆய்வாளர்களுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா இந்த டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து பறவைகளுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணம் செஞ்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ தன்னோட வாழ்க்கை வரலாறு நூலுக்கே சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது என்று கூறியவர் சலீம் அலி. ஸோ பறவைகள் பத்தி ஒரு நல்ல கருத்து அப்படின்னாலே அவர் சலீம் அலியோட நேம் போட்டுடலாம். உலகிலேயே அதிக தூரம் வலசை போகும் பறவை ஆர்டிக் ஆலா. 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆர்டிக் ஆலா பறவை வந்து வலசை போகுமா. பறவையை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. அடுத்து சரியான விடை புக் பேக் கொஸ்டின். தட்ப வெப்பம் தட்ப கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் தரையிறங்கும். வழி கூட்டல் தடம் வழித்தடம். சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் சக்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பெயர்? வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்ப வெப்பநிலை மாற்றம். அடுத்து கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் அப்படின்றது வந்து ஒரு ஆங்கில புதினம். இது வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த புதினத்துக்கு வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு கிடைத்தது. கிழவனும் கடலும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் எர்னட் ஹெமிங்வே. அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். ஸோ எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2 வகைப்படும். நம்ம முதல் பாடத்துல வந்து இலக்கணத்தின் வகைகள் படித்தோம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் வகையான எழுத்துக்கள் பத்தி இதுல பார்க்குறோம். எழுத்துக்களோட வகைகள் 2. முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 30. அதாவது உயிரெழுத்துக்கள் 12. சாரி, இங்க 2 கிடையாது, 12. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்களின் வகைகள் வந்து மொத்தம் 10 வகைகள் இருக்கும். என்னென்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதான் வந்து சார்பெழுத்துக்களின் 10 வகைகள். இதுல நம்ம பார்க்க போறது என்னன்னா உயிர்மெய், ஆயுதம். இது 2 பத்தி மட்டும்தான் இந்த பாடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. உயிர்மெய் அப்படின்னா என்னன்னா மெய் பிளஸ் உயிர். அதான் வந்து உயிர்மெய். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து ஒரு புதிய எழுத்து உருவாகுது. அதான் உயிர்மெய் எழுத்து. இப்ப இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு. இப்ப இக்கு கூட்டல் ஞா இங்கு ஞா. ஸோ அது மாதிரி 18 × 12 மொத்தம் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். ஆயுத எழுத்துன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும். உயிரெழுத்துல லாஸ்ட் வரும் இல்லையா, அதுல மொத்தம் 12 எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களாகவும் லாஸ்ட் எழுத்து உயிர்மெய் ஆயுத எழுத்தாகவும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆயுத எழுத்து தனக்கு முன் ஒரு குறிலையும் பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்றே வரும். வல்லினம்னா என்னது? கசட தவற. ஸோ கசட தவற வரிசையில உள்ள ஒரு உயிர்மெய் எழுத்தை பெற்று லாஸ்ட் வரும். முன்னாடி ஒரு உயிரெழுத்து இருக்கும். ஸோ இ அப்படின்றது ஒரு உயிரெழுத்து, து அப்படின்றது ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் எப்பவுமே நமக்கு ஆயுத எழுத்து வரும். ஸோ இதோட சின்ன ஒரு ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல உயிர்மெயோட ஒலி வடிவம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து சொல்றது, அதாவது வாயால உச்சரிக்கிறது வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அப்படிதானே? இப்ப இக்கு ஆ ரெண்டையும் சேர்த்து கா அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம்.
வரி வடிவம் அப்படின்னா எழுதுற வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஸோ இங்க பாருங்க இக் அப்படின்றத மாதிரி தான் நமக்கு கா இருக்கு. ஸோ அதில் புள்ளி இப்போ இக்கு இதுல வந்து இங்கு பிளஸ் ஆ அப்படின்னா ஞா. அப்போ மெய்யெழுத்தை ஒத்து தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்களோட வரி வடிவம் இருக்கும். ஒலிக்கும் கால அளவு, அதாவது போன வீடியோலயே நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம். கால அளவுனா மாத்திரை. உயிரெழுத்துக்கு குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரைன்னு பார்த்தோமா. ஸோ அந்த ஒலிக்கும் கால அளவு வந்து நமக்கு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆயுதம் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். இதோட இன்னொரு பேரு முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம். இதெல்லாம் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள். ஆயுத எழுத்து நுட்பமான ஒளி முறையை உடையது. அதுக்கப்புறம் இதோட நம்மளோட லெசன் ஓவர் தான். அதுக்கப்புறம் நமக்கு பயிற்சியில வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் லைட்டா பார்ப்போம். கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள்: அரி, அலை, ஆர்களி, ஆழி, திரை, விரிநீர், முன்னீர், பறவை, சமுத்திரம், அளவம், பெருநீர், பவ்வம். இது எல்லாமே கடலின் வேறு பெயர்கள். அடுத்து தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. இப்ப பல நாட்களாக மழை பெய்ததால் பயிர்கள் வாடின. இதை 2 சொற்களா எப்படி எழுதலாம், 2 வாக்கியங்களா அப்படின்னா, பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. மாதிரி கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்தார், களைப்பாக இருக்கிறார். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். ஸோ இது வந்து நமக்கு பறவைனா பறவை உயிரினம் வரும். ஸோ இந்த பறவை தான் நமக்கு கடலோட இன்னொரு பேரு. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். ஸோ இந்த உரை தான் கரெக்ட். முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். பணி அப்படின்னா குளிர் வரும், இந்த பணினா வேலை. கலைமகள் தன் வீட்டுக்கு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ஸோ இந்த அலை வராது, நமக்கு சிறப்பில்லாதான் வரும், அழைத்தாள். பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக பாருங்க. புல் என்பதன் வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம்பெயர்தல், வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். அடுத்து வரிசை மாற்றியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ கரெக்டா எழுதணும்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அதே மாதிரி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இது வந்து கரெக்டான வாக்கியம். மனிதர் இந்தியாவின், ஸோ இதோட கரெக்டான வாக்கியம் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அதுக்கப்புறம் இதுவும் நம்ம புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை, இன்னொன்று சிலப்பதிகாரம். அடுத்து முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் வேறு பெயர் வந்து நிலவு. சக்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கல் நாராய் செங்கல் நாராய் என்ற பாட்டு தான் பாடியிருப்பாரு. பாரதியார் காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை, முப்பாற்புள்ளி, அகேனம், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து கலை சொற்கள்: கண்டம் கான்டினென்ட், தட்பவெப்ப நிலை கிளைமேட், சரி இது கிளைமேட், ஓகேவா. வானிலை வெதர், வலசை மைக்ரேஷன், புகலிடம் சான்ச்சுரி, புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து திருக்குறள். திருக்குறள் அப்படின்றது நமக்கு எல்லா பாடத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம திருக்குறளோட ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அது வந்து நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் உள்ள எல்லா திருக்குறள் வராது. ஸோ திருக்குறளை பற்றின செய்திகள் அதில் வந்து ஒன் வேர்டில் வரும். ஸோ நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 6th 2வது இயல்ல உள்ள திருக்குறளில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது திருக்குறள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஸோ இவரோட வேறு பெயர்கள் வந்து வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்றும் 3 பிரிவுகளை கொண்டது. இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்து இதுல 113 அதிகாரங்கள் உள்ளன. 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளுக்கு வேறு பெயர்கள்னா உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து. அடுத்து திருக்குறள் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. முக்கியமா இதை இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பா இருப்பாரு. லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவரா இருப்பாரு. சரியா, இந்த மாதிரி நிறைய 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக.
இது வந்து நமக்குள்ள திருக்குறள்ல ஏதாவது ஒரு நடுவுல லைன் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அது மாதிரி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள 2வது பாடம். ஃபுல்லாகவே நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை பார்த்து முடிச்சுட்டு நமக்கு நெட்டில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6ஆம் வகுப்பு 2வது இயல்னு போட்டு பாருங்க. இப்போ நம்ம படித்த எல்லாமே கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.